பாத்தீங்கன்னா எறா வடை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு. பிரான் இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இதுல குக்கிங் சேனல் வந்து பாத்தீங்கன்னா வரும். எக்ஸ்க்ளூசிவா குக்கிங் மட்டும்தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் vlog மாதிரி இருக்காது, குக்கிங் வீடியோ தான் வரும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எறா வச்சு ஒரு சூப்பரான புதுவிதமான ரெசிபி தான் பண்ண போறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய எறா வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். சூப்பர். சோ இந்த எறா வந்து எப்படி க்ளீன் பண்றோம், எப்படி குக் பண்றோம் தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு எறா வச்சு எறா வடை செய்ய போறேன். எறா வடையா? ஆமா, வேற லெவல் செய்யுதா. இறால் வடை செய்ய போறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். இப்பதான் இது ஊறிட்டே இருக்கு. இது ஒரு ஓரமா வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊறட்டும். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம எறா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். எறா எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எறா எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா பெரிய எறா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ தலைப்பகுதியை ஃபர்ஸ்ட் எடுத்துலாம். இது மாதிரி ஓடு தலையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தலையில கால் இருக்குல்ல, அது பிடிச்சி இழுத்துனா இது மாதிரி வெளியே வந்துடும். ஸோ மேலே இருக்க அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேலே ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடு அப்படியே அழகாக ஒன்று ஒன்றா இது மாதிரி கட் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். அடிப்பக்கமாக வந்து கையை வச்சு எடுத்தோன்னா இப்படி வளைவாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய இறாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன இறானா ஈஸியாக அஞ்சிடலாம். இங்கே பாருங்க, ஓடு தனியாக எறா தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இது குடல் இருக்கும். ஸோ அதனால நடுவில் இது மாதிரி அழகாக ஒரு கோடு போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய அழுக்கு இருக்குது பாருங்க. இது கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் ஒரு கோடு போட்டு இது எடுத்துடலாம். குடல் இது சின்ன இறாவிலையும் இருக்கும், பெரிய இறாவிலையும் இருக்கும். ஸோ வெள்ளையாக இருக்கும். ஒரு சில டைம் இது இருக்கிறதே தெரியாது ஒரு சில இறால. ஆனால் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கோடு போட்டு எடுத்தோன்னா அதில் இருக்க குடல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாளுக்கிட்டையும் ஒட்டை அழகாக கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா பெரிய பெருசாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன இறாவா இருந்ததுன்னா நம்ம அப்படியே முழுசா கூட போட்டுக்கலாம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொடியா கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பொடியா கட் பண்ணிட்ட பிறகு இதுல மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, உப்பு, ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். பிரான்ல மசாலா போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். பிரான் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பிரான் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க பிரானை வந்து சேர்த்துக்கலாம். பிரான் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்கலாம். அந்த பிரான் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வத்தன பிறகு நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஃபுல் குக் பண்ண தேவையில்ல, குக் பண்ணால் போதும். இதுல இருந்து லைட்டாக இங்கே பாருங்க, லைட்டாக தண்ணி விட்டு அது அப்படியே ட்ரை ஆகுது. ஸோ இது பெரிய இறான்றதுனால அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. ஒரு சில இறால ஓவரா வந்து தண்ணி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட எடுத்து நம்ம வடை சுட்டா எண்ணெயில சரிபட்டு வராது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பிரான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எறா வடைக்கு எறா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அது சூப்பராக ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு வடைக்கு சோம்பு சேர்த்தா நல்லா இருக்கும். கொஞ்சமா சோம்பு எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையால நல்லா கசக்கி சேர்த்தோன்னா நல்லா வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துங்கன்னா வடை நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால வெங்காயம் நான் நிறைய சேர்த்துருக்கேன். வேணான்றவங்க கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எறாவையுமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறா வந்து நிறைய இருக்கு இதுல.
ஸோ ஒரு வடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இறை வந்து கிடைக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய ஓரகத்தியோட அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் வேற லெவலா இருந்தது. அப்புறம் அவங்க கிட்ட ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு வந்தேன். ஆமா, இறாலையும் வடை செய்யலாம் சொல்லிட்டு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா புதுசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரியும்னா அந்த கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டீடைலா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சமைச்சிட்டு இதை இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்க பேரோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ யாராருக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரெசிபி தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ரெசிபி எல்லாமே ஒரு நாள் நான் செஞ்சுட்டு இது இவங்க சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் பேரோட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வடை செஞ்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் வடை மட்டும் எடுத்து செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது கையில நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிக்கங்க. ஏன்னா இறலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வெளியே வராத அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. ஸோ வடை வந்து சூப்பரா தட்டியாச்சு. ஸோ இந்த வடை இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி எடுத்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. நம்ம தட்டி வச்ச வடைலாம் வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுடலாம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தட்டுல தட்டி வச்சுக்கிட்டேன். அப்படியே பொரிட்டோம். வடை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துட்டு இருக்குங்க பாருங்க. ஸோ ஈவனா வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் திருப்பி விட்டு அழகா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாவ், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வடை பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அழகா வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இறெல்லாம் போட்டு வேற லெவல் பண்ணியிருக்கேன். பிரான் வடை. எண்ணெய் அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இறை வடை ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இறா இருக்கிறதே தெரியலையே சங்கீதா. இறை வந்து உள்ள எல்லாமே போயிடுச்சு பேபி. ஸோ நான் வந்து கடலைப்பருப்பு வச்சு செஞ்சிருக்கேன். இது நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ரெசிபியும் அவங்க ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வடை வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான் இங்க இருக்கு பாருங்க. குட்டி குட்டி ப்ரான்னா அப்படியே முழுசா போடலாம். அது அப்படியே முழுசா தெரியும். வேற நல்லா இருக்கு வடை. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச புது ரெசிபி வித்தியாசமா இருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ரெசிபி போடுங்க. நான் அது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ஒரு நாள் வீடியோ போடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.